வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சோலார் சிஸ்டமோட கண்டினியூஷன் தான். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஷன்ஸ் ஆஃப் தி எர்த் தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேலக்டிக் மூமெண்ட். This is the movement of the earth with the sun and the rest of the solar system in an orbit around the center of the Milky Way galaxy. This, however, has little effect upon the changing environment of the earth. Right. இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியும், சன் இங்கே இருக்குன்னா சன்னை சுற்றி எல்லா சோலார் சிஸ்டமும் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம் வந்து இட் ரிவால்வ்ஸ், இந்த பிளானட்ஸ் இருக்குது. இந்த பிளானட்ஸ் வந்து தட் இஸ் கோயிங் டு ரிவால்வ் அரவுண்ட் தி சன், இல்லையா? ரைட். அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற இடம் பேர் என்ன, மில்கி வே கேலக்சின்னு தெரியும். இந்த மில்கி வே கேலக்சிக்கு ஒரு சென்டர் இருக்குது. இந்த சென்டரை இந்த என்டையர் சோலார் சிஸ்டம் ஒரு ரெவல்யூஷன் சுற்றி வருது இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கேலக்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். சன் இருக்குது, சன்னை சுற்றி எல்லா பிளானட்ஸும் ரிவால்வ் ஆகுது. நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற கேலக்ஸி பேர் வந்து மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்சிக்கு ஒரு சென்டர் இருக்கும் இல்லையா. இந்த சென்டரை வந்து இந்த என்டையர் சோலார் சிஸ்டம் வந்து சுற்றி வர்றது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேலக்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். அடுத்ததுக்கு போகலாம். ரைட். இப்போ இந்த டயக்ராம் பார்த்துப்போம். இதுதான் நம்ம எர்த்து. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரின்னு வரும். ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இங்கே வந்து நார்த் போல் இருக்கும், இங்கே வந்து சவுத் போல் இருக்கும். ஓகே, இந்த ஆக்சிஸ் வந்து இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் 23.5 டிகிரி. எங்கன்னா இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைனுக்கு இட் இஸ் இன்க்ளைன்டு 23.5 டிகிரி. இந்த லைனுக்கு அதாவது ஆர்பிட்டல் பிளேனுக்கு வந்து 66.5 டிகிரி வந்து டில்ட்டாக இருக்குது நம்ம ஏர்த்துன்னு சொல்லலாம். நம்ம ஏர்த் வந்து நேராக இருக்காது. நார்த்து போல் இங்கேயும் சவுத்து போல் இங்கேயும் இருக்காது. எப்படின்னா இந்த ஆக்சிஸ் 23.5 டிகிரியில் தான் இருக்கும். இதுதான் நம்ம நார்த் போல். இங்கே இருக்கிறது தான் நார்த் போல், இங்கே இருக்கிறது வந்து சவுத் போல், இல்லையா? ரைட். ஓகே, இப்போ சப்போஸ் சன் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த நார்த் போல் சவுத் போலில் வந்து 24 ஹவர்ஸ் வந்து டே ஆகவும் 24 ஹவர்ஸ் வந்து நைட்டாகவும் இருக்கும். இஃப் சப்போஸ் சன் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ரொட்டேட் ஆகி வரக்குள்ள சன் வந்து இந்த பக்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் நார்த் போலில் 24 ஹவர்ஸ் டேயாக இருக்கும், சவுத் போலில் 24 ஹவர்ஸ் நைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இங்கே தான் 24 ஹவர்ஸ் எப்பயுமே சவுத் போலில் வந்து நைட்டாக இருக்கும், 24 ஹவர்ஸ் எப்பயுமே நார்த் போலில் டேவாக இருக்குன்றது கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ரெவல்யூஷன் தட் த எர்த் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். இஃப் சன் இங்கே இருக்குது அப்படின்னா தென் ஐ கேன் சே தட் நார்த் போல் வில் ஃபேஸ் 24 ஹவர்ஸ் ஆஃப் டே அண்ட் சவுத் போல் வில் ஃபேஸ் 24 ஹவர்ஸ் ஆஃப் நைட். இஃப் இன் கேஸ் சன் இங்கே இருக்குது அப்படின்னா then I can say that south pole will face 24 hours of day and north pole will face 24 hours of night. Okay, right. இப்போ சன் இங்கே இருக்குன்னு வைப்போம். ஸோ இங்கே என்ன ஓகே ரைட், நான் இங்கே இருக்கு சன் இங்கே இருக்குன்னா தென் ஐ கேன் சே தட் த பிரைட் லைட் வில் ஃபால் அப்பான் ஒன் சைட் ஆஃப் தி எர்த் அண்ட் த அதர் சைடு வில் பி டார்க், இல்லையா? ரைட். ஸோ இந்த பக்கம் டே ஆகவும் இந்த பக்கம் நைட் ஆகவும் இருக்குது, இல்லையா? ஸோ இந்த டே லைட்டையும் நைட் லைட்டையும் பிரிக்கிறது இங்கே ஒரு லைன் இருக்குது. இதுதான் என்ன சொல்வோம்னா சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ரைட். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் இல்லையா, டே லைட்டையும் நைட் லைட்டையும் பிரிக்கிறது வந்து சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். இதோ இருக்குது பாருங்கள், சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். அ லைன் தட் செப்பரேட்ஸ் லைட் அண்ட் டார்க் இஸ் நோன் அஸ் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். இது எங்கேருந்து பார்த்தா தெரியும்னா ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா நமக்கு கிளியராக இது விசிபிளாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. போன வீடியோவிலே நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்போம், அதாவது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருப்போம். ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம இங்கே படிக்கலாம். ஓகே, ரொட்டேஷன். ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு ரொட்டேஷன். இட் இஸ் த இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் தி எர்த். ரைட். இப்போ இங்கே எர்த் இருக்குது அப்படின்னா
நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு ஆக்சிஸ், இட் இஸ் tilted 23.5 டிகிரி நம்ம பார்த்தோம். இப்போது இந்த தன்னைத்தானே சுற்றிக்கிறது, எர்த் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரொட்டேஷன்னு சொல்லுவோம். ஓகே, ரெவல்யூஷன்னா மூமெண்ட் ஆஃப் தி எர்த் இன் அன் ஆர்பிட் அரவுண்ட் தி சன் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இஸ் கால்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த். எந்த ஆர்பிட்டில் போகுதுன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட், ரைட். அப்போது சன் இங்கே இருக்குது, இதை சுற்றி தான் பிளானட்ஸ் போகுது. அதில் ஒரு பிளானட் வந்து நம்ம எர்த்து, ரைட். இந்த பிளானட் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றி வர்றது தான் என்னன்னு சொல்வோம்னா நம்ம ரெவல்யூஷன் சொல்லுவோம். இது ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். அதுக்கு தான் நமக்கு என்ன 365 டேஸ் வரும் இல்லையா. சரி, நம்ம அடுத்தடுத்த பாயிண்டில் நம்ம அதை பார்க்கலாம், ரைட். அடுத்து ஒன் ரொட்டேஷன், அதாவது எர்த்தை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு இட் டேக்ஸ் 23 hours 56 minutes and 4 seconds, ரைட். இங்கே த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்பிட் ரெவல்யூஷனில் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்பிட் என்னன்னா 150 million கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸ்பின் ரெவல்யூஷனில் ஸ்பின் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷன். நம்ம எர்த் சுற்றி வரக்குள்ளே எப்படி சுற்றி வருதுன்னா வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிட்டு வரும். நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ற பிளானட் வந்து 2 பிளானட் பார்த்துருப்போம். ஒன்று வந்து யுரேனஸ், இன்னொன்று வந்து வீனஸ், வீன்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரைட். அடுத்தது ரெவல்யூஷன் போகலாம். ரெவல்யூஷனில் போகக்குள்ள சன் இங்கே இருக்குன்னா ஏதோ சுற்றி தான் நம்ம எர்த் வருது. சன் வந்து கிட்ட வருது அப்படின்னா பெர்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அது வருதுன்னா Jan 3 அப்போது சன் கிட்ட வந்து எர்த் வருது, அதை வந்து பெர்ஹீலியன் சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 147 million கிலோமீட்டர், ரைட். அதுவே July 14 பார்த்தோம்னா ஏப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏப்ஹீலியன்னா அவே ஃப்ரம் த சன், சன்னுக்கு தூரமாக இருக்குது. எப்போ அது ஹேப்பன் ஆகுதுன்னா July 14. டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 152 million கிலோமீட்டர். அப்போ பெர்ஹீலியன்ன்றது வந்து Jan 3 க்ளோசஸ்ட் டு த சன்னு. எப்ஹீலியன்ன்றது வந்து அவே ஃப்ரம் த சன் எப்போ ஹேப்பன் ஆகுதுன்னா July 14 அப்போ ஹேப்பன் ஆகுது. பெர்ஹீலியன் 147 million கிலோமீட்டர், எப்ஹீலியன் 152 million கிலோமீட்டர், ரைட். ஓகே, ரெவல்யூஷனில் நம்ம பார்த்தோம், ரொட்டேஷனில் நம்ம பார்த்தோம். த எர்த்ஸ் ஆர்பிட் இஸ் இன்க்ளைன் 66.5 டிகிரி ஆர்பிட்டல் பிளேன் டுவர்ட்ஸ் தி சன்னுன்ட்டு பர்பண்டிகுலர் லைன்லேருந்து 23.5 டிகிரி ஃப்ரம் தி பர்பண்டிகுலர் ஆஃப் எலிப்டிக்கல் பாத்துன்னு நம்ம பார்த்தோம். வெலாசிட்டி வந்து போல்ஸ்லனா இங்கே மேலே நார்த் போல் சவுத் போலில் வந்து நியர்லி 0 ஆகவும், ஈக்குவேட்டரில் வந்து இட் இஸ் கிரேட்டர் 1670 km/h இருக்குது, ரைட். இப்போ ரெவல்யூஷன் பார்க்கும். 1 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 365 days and 6 hours. இந்த 6 hours ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 5 hours 48 minutes and 45 secondsன்னு சொல்லியிருக்காங்க, ஆர் 365 and quarter days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு எவ்வளோ சுற்றுது அப்படின்னு பார்த்தோம்னா 1,07,000 km/h. அதாவது ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர். இப்போ ஒரு கன்லேருந்து ஒரு புல்லட் போச்சுன்னா அதுவே வந்து 9 km/s போகுது. அப்போ நாம் ரிவால்வ் ஆகிறது வந்து 30 seconds/s நம்ம ரிவால்வ் ஆகிறோம், ரைட். ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இஸ் கால்டு ஆனுவல் மூமெண்ட் ஆஃப் தி எர்த்ன்னு சொல்கிறோம். அதாவது சன்னை வந்து எர்த் சுற்றி வர்றத ஆனுவல் மூமெண்ட் ஆஃப் தி எர்த்ன்னு சொல்கிறோம். இதே ரெவல்யூஷனில் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட் காசஸ் டே அண்ட் நைட். அதாவது ஒரு டே 24 hours ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். ரொட்டேஷனால் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம எர்த்தில் நடக்குது, ரெவல்யூஷனால் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம எர்த்தில் நடக்குதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் போகிறேன். ரொட்டேஷன் போக்குள்ள எர்த் ரொட்டேட் ஆகக்குள்ளே நமக்கு என்ன ஆகுது, டே அண்ட் நைட் கிடைக்கிது. தட் இஸ் நோன் அஸ் டெய்லி ஆர் டியூவல் மூமெண்ட். டே அண்ட் நைட், டியூவல்னா 2, ஒரு டே ஒரு நைட்டு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், டியூவல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் இன் டைம் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆன் த எர்த். ஒரே டைமிங் வந்து எல்லா இடத்துலையும் இல்லையா. நம்ம கிரீன்விச் மெரிடியன் நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போது ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த
earth வந்து டேயாக இருந்ததுன்னா அதர் பார்ட் வில் பி நைட் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் டைம் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் தி எர்த். கார்லிஸ் ஃபோர்ஸ் ரிசல்ட் இன் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட். அப்போ இந்த ரொட்டேஷனால் கார்லிஸ் ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆகுது. டைட்ஸ், கிராவிடேஷனல் புல் ஆஃப் சன் அண்ட் தி மூன். டைட்ஸோட மெயின் காஸ் வந்து கிராவிடேஷனல் புல் ஆஃப் சன் அண்ட் த மூணு நமக்கு தெரியும். பட் another reason is rotation also. இந்த ரொட்டேஷனால தான் இந்த டைட்ஸும் ஃபார்ம் ஆகுது. சைஸ் ஆஃப் த எர்த்தும் பார்த்தோம்னா நமக்கு ரொட்டேஷன் மூலயமா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பாயிண்ட்டு டே அண்ட் நைட் நம்ம காஸ் ஆகுது. டைமிங் வந்து வேரி ஆகுது. கார்லிஸ் ஃபோர்ஸு, டைட்ஸு, சைஸ் ஆஃப் தி எர்த். ரைட். ரெவல்யூஷனில் என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா வேரியிங் லென்த் ஆஃப் டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் வந்து சமமாக இருக்காது, ஒன்று ஏறும் தாழ்த்துமாக இருக்கலாம். சேஞ்சஸ் இன் ஆல்டிடியூட் ஆஃப் தி மிட் டே. ஆல்டிடியூட்னா என்ன? ஹைட் ஆஃப் தி மிட் டேல இருக்குது. சேஞ்சிங் இன் சீசன்ஸ் வந்து மாறுபடுறதும் இந்த ரெவல்யூஷனால் தான். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ஓவர் தி எர்த் அண்ட் தி டெம்பரேச்சர் ஜோன். ஓகே, சோலார் எனர்ஜினா என்ன? அதோட ஹீட் எனர்ஜி வந்து எர்த்தில் வந்து வேரியிங் டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ட்ராபிக் ஆஃப் டார்ட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜ் ஜோன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ஓவர் தி எர்த் அண்ட் தி டெம்பரேச்சர் ஜோன். இது எப்படி காஸ் ஆகுதுன்னா இந்த ரெவல்யூஷன் மூலயமா தான் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லீப் இயர்னால் என்னன்னு பார்ப்போம். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? ரெவல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 365 அண்ட் குவார்ட்டர் டேஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த குவார்ட்டர் டேஸை வந்து 4 years ஒன்ஸ் வந்து February 29 நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் லீப் இயர். ஒன்ஸ் அண்ட் எவ்ரி 4 years we add 1 day. The extra day is added to February is called a leap year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, how many birthdays a person whose lifespan supported to be 60 years would have seen in his or her lifetime is born in 29th February. அப்போ என்ன கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம்னா, ஒருத்தர் வந்து 29th February அப்போ பிறந்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து 60 வயசு ஆகுது அப்படின்னா அவரோட லைஃப் ஸ்பேனில் எத்தனை பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாருன்னு நம்ம கேட்டிருக்காங்க. February 29 எப்போ வருதுன்னா 4 years ஒன்ஸ் வருது. அப்போது 60 divided by 4 போட்டோன்னா எனக்கு 15ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ எத்தனை அவரோட லைஃப் ஸ்பேனில் எத்தனை பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பார்னா 15 birthdays வந்து அவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ரைட். ஓகே, ரைட். சீசன்ஸ் பார்ப்போம். சீசன்ஸ் எப்படி அக்கர் ஆகுது நம்ம எர்த்லன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் எர்த்ஸ் ரெவல்யூஷன் அண்ட் டில்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்சிஸ் டு 23.5 degree. எப்படி சீசன்ஸ் ஆகுதுன்னா ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் வந்து சுற்றி வர்றதுனாலையும் டில்ட் ஆஃப் தி எர்த் எந்த டிகிரியில் டில்ட்டாக இருக்குது? 23.5 degree டில்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டோட கம்பைன்டு எஃபெக்டில் தான் நமக்கு வந்து சீசன்ஸ் அக்கர் ஆகுது. இது ரொம்ப முக்கியம். இது கேட்பாங்க, எப்படி சீசன்ஸ் அக்கர் ஆகுது, விச் எஃபெக்ட் காஸ் சீசன், ரொட்டேஷனா, ரெவல்யூஷனா, இல்லை டில்ட் ஆஃப் தி ஆக்சிஸான. நமக்கு என்ன தெரியும்? ரெவல்யூஷனுன்னு தெரியணும். டில்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் டு 23.5 degree நம்ம போடணும். ரைட். 4 seasons நம்ம இதில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்கு, சம்மர், ஆட்டம், வின்டர். ரைட். The sun appeared to follow a early pattern of northward and southward motion in the sky, known as apparent movement of the sky. Okay, the sun appeared to follow a early pattern. சன்னுக்கு வந்து ஒரு early pattern இருக்குது. அது நார்த்வேர்ட்லேயும் சவுத்வேர்ட் மோஷன்ஸாகவும் ஸ்கையில் வந்து க்ரியேட் ஆகுது. அது என்னன்னு சொல்கிறோம்னா apparent movement of the sky அப்படின்னு சொல்கிறோம். On 21st March and 23 September, the sun rises precisely in east and sets exactly in the west. I mean 21st Marchலையும் 23rd Septemberலையும் எப்பயுமே வந்து sun rises in the east and sets in the west தான். Precisely அப்படின்னக்குள்ள exactly அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. ஈக்வினாக்ஸ் occurs when the earth reaches the point in its orbit where the equatorial and the orbital plane intersect, causing the sun appear direct overhead at the equator. ரைட். ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கே சன் இருக்குது இல்லையா, let me take it as sun. இங்கே வந்து நம்ம earth இருக்குது. இது வந்து நம்மளோட ஆக்சிஸ் 23.5 degree இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஈக்குவேட்டராக இருக்கும்.
இது வந்து நம்ம Tropic of Cancer, Tropic of Capricorn, right? Okay. Equinox occur when the Earth reaches the point in its orbit where the equatorial, in the equatorial in the orbital plane ஒன்னா மீட் பண்ணக்குள்ள, இது ரெண்டும் ஒன்னா மீட் பண்ணக்குள்ள, ஓகே, இது ரெண்டும் ஒன்றா மீட் பண்ணக்குள்ள, இது வந்து என்னுடைய ஈக்குவேட்டர், இது வந்து என்னோட ஆர்பிட்டல் பிளேன், இது ரெண்டும் ஒன்றா இன்டர்செக்ட் ஆகக்குள்ள ஈக்வினாக்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஈக்வினாக்ஸ் அக்கர் ஆகுதுன்னா அப்போ என்னென்ன எஃபெக்ட் வந்து ஏர்த்தில் மேக் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சன்னோட டைரக்ட் ரேஸ் வந்து ஈக்குவேட்டரில் ஃபார்ம் ஆகுதான். இப்போ இங்கே சன் அப்படின்னா இதோட டைரக்ட் ரேஸ் வந்து ஈக்குவேட்டரில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஈக்குவேட்டர், இந்த சன்னோட டைரக்ட் ரேஸ் வந்து ஈக்குவேட்டரில் படுது, ஈக்வினாக்ஸில் சொல்கிறாங்க. இப்போ சன்னோட ரேஸ் வந்து டைரெக்டாக ஈக்வினாக்ஸில் ஈக்குவேட்டரில் படக்குள்ள என்ன நமக்கு கிடைக்குதுன்னா ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் வந்து அக்கர் ஆகுது. இது எப்போ அக்கர் ஆகுதுன்னா March 21 September 23 அக்கர் ஆகுது. March 21 அக்கர் ஆகிறது வந்து ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்னும், September 23 அக்கர் ஆகுது ஆட்டம் ஈக்வினாக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போது எர்த்ஸ் ரெவல்யூஷன் அண்ட் சீசன் பார்ப்போம். இப்படி டயக்ராம் போட்டு படித்தா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எர்த்ஸ் ரெவல்யூஷன் அண்ட் சீசன், ரைட். இப்போது சன், நீங்கள் சென்டர் ஆஃப் தி எர்த், சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் வந்து சன் இருக்குது இல்லையா? இந்த சன் வந்து ஃபஸ்ட்டு நான் March 21 நான் எடுத்துக்கிறேன், ரைட். இப்போது சன்னோட ரேஸ் வந்து இங்கே படுது. அப்போ ஃபால்ஸ் வேர்ட்டிக்கலி ஆன் தி ஈக்குவேட்டர், டயக்ராமில் நான் அப்படி போட்டிருக்கேன். ஃபால்ஸ் 21 March அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சன்ஸ் ரேஸ் வந்து ஃபால் வேர்ட்டிக்கலி ஆன் த ஈக்குவேட்டர், ஈக்குவேட்டரில் வந்து சன்ஸ் ரேஸ் நேராக பாஸ் ஆகுதான். அதனால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவல் டேவும் ஈக்குவல் நைட்டும் பாஸ் ஆகுதான். நார்த்தில் வந்து ஸ்ப்ரிங் ஆகவும் சவுத்தில் வந்து ஆட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது கீழே செப்டம்பருக்கு வரேன் நான். September 23 ஆட்டம் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் என்ன நடக்குதுன்னா சன்னோட ரேஸ் வந்து வேர்ட்டிக்கலி ஃபாலோ ஆன் தி ஈக்குவேட்டர், சன்னோட ரேஸ் வந்து ஈக்குவேட்டரில் ஃபாலோ ஆகுது. ஈக்குவேட்டரில் ஃபாலோ ஆகக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா நார்த்தில் வந்து ஆட்டமாகவும் சவுத்தில் வந்து ஸ்ப்ரிங் ஆகவும் எனக்கு கிடைக்கிது. ரெண்டுத்துக்கும் குழப்பிக்கக்கூடாது. March 21 September 23 மேலே இருக்கிறது வந்து ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ், கீழே இருக்கிறது வந்து ஆட்டம் ஈக்வினாக்ஸ். நார்த்தில் ஸ்ப்ரிங்கு, சவுத்தில் ஆட்டம், இதில் வந்து நார்த்தில் ஆட்டம், சவுத்தில் ஸ்ப்ரிங், ரைட். ஓகே, அடுத்து நம்ம வந்து சொலாஸ்டிக் பார்ப்போம். சம்மர் சொலாஸ்டிக், வின்டர் சொலாஸ்டிக். சம்மர் சொலாஸ்டிக் எப்போ நடக்குதுன்னா June 21 தான் நமக்கு சம்மர் இருக்கும் இல்லையா? June 21 சம்மர் சொலாஸ்டிக். இப்போ இதில் பார்த்தோம்னா சன்ஸ் ரேஸ் வந்து இப்படி ஃபால் ஆகுது. ஃபால் ஆகக்குள்ளே எனக்கு என்ன ஆகும்னா நார்த் போல் வந்து என்டையர்லி ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் தி சன். நார்த் போல் வென் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் தி சன் எனக்கு என்ன கிடைக்கும்னா 24 ஹவர்ஸும் அங்கே வந்து டேயாக தான் இருக்கும், ரைட். அப்போ சன்ஸ் ரேஸ் எங்கே போய் ஃபால் ஆகுதுன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் போய் ஃபால் ஆகுது. தட் இஸ் 23.5 டிகிரியில் போய் ஃபால் ஆகுது. ட்ராபிக் ஆஃப் சன்ஸ் ரேஸ் வந்து 23.5 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ஃபால் ஆகுது. அப்போ பார்த்தோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக சம்மராகவும் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக வின்டராகவும் இருக்கும். இந்த டைமில் நார்தர்ன் பார்ட் வந்து சம்மராக லாங்கஸ்ட் டே ஆகவும் சதர்ன் பார்ட்டில் வந்து ஷார்ட்டஸ்ட் டே ஆகவும் இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க, சம்மர் இஸ் லாங் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தேன் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். டேஸ் வந்து லாங்காக இருக்கும், நைட் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ரைட். இதை நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சதர்ன் போலில் எப்படி இருக்குன்னா 24 ஹவர்ஸும் நைட்டாக தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், ரைட். அடுத்து December 22 வின்டர் சொலாஸ்டிக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சன்ஸ் ரேஸ் வந்து இங்கே ஃபால் ஆகுது. சன்ஸ் ரேஸ் ஃபால் ஆகக்குள்ள சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து சவுத் போலில் தான் வந்து அதிகமான சன்ஸ் ரேஸ் ஃபால் ஆகுது. அப்போ எனக்கு என்ன நடக்கும்னா சவுத் போலில் வந்து டே ஆகவும் 24 ஹவர்ஸ் டே ஆகவும் நார்த் போலில் வந்து 24 ஹவர்ஸ் நைட் ஆகவும் இருக்கும். அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் டேஸ் வந்து ஷார்ட் ஆகவும் நைட் வந்து லாங்காகவும் இருக்கும். இங்கே
நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து வின்டராகவும் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சம்மராகவும் கிடைக்கும். சன்ஸ் ரேஸ் எங்கே போய் ஃபாலோ ஆகும்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் போய் ஃபாலோ ஆகும். இங்கே இருக்கும், கீழே இருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இங்கே வந்து ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்கும். இங்கே கீழே ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இந்த சன்ஸ் ரேஸ் ஃபாலோ ஆகும். ஃபாலோ ஆகிறதுக்குள்ள சதர்ன் ஹெமிஸ்பியர் தான் அதிகப்படியான சம்மர் சீசன் ஃபேஸ் பண்ணும். அப்போது சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டேஸ் வந்து லாங்காகவும் நைட்ஸ் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும். ரைட். அப்போ நம்ம இந்த டேட்டுக்குள்ளே நம்ம எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. March 21 ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ், September 23 ஆட்டம் ஈக்வினாக்ஸ், June 21 சம்மர் சொலாஸ்டிக், December 22 வின்டர் சொலாஸ்டிக். ரைட். அடுத்த வீடியோவில் நம்ம சோலார், லூனார் அண்ட் மூனோட ஃபேஸஸ், டைம் ஜோன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.